ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்தே நான் ரொம்ப பிஸி. கிட்டத்தட்ட 7 மணிக்கெல்லாம் நான் பஸ் ஏறியாச்சு. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியலை. எங்கள் வீட்டுக்காரர் தான் பையனை போய் விட்டார். அதனால என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி இல்லாமல் போனேன். இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் குளம். ரொம்ப பெரிய குளம், சரியான பெரிய குளம். இதுதான் எங்களுக்கு தண்ணி பஞ்சம் இல்லாமல் காப்பாற்றிட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கொடிசியா மால். அங்கே வந்து அன்பி மகேஷ் பொய்யாமொழியும் அப்புறம் வந்து ஈரோடு மகேஷ் அவரும் வர்றாங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, பெற்றோர்கள் பாராட்டும் விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க தலைப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஸ்கூல்லேருந்து மேம், அதாவது எஸ்எம்சியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க, பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் அப்போ அதை வீடியோ எடுத்து சரி இதை போடலாம் பெரிய வீடியோவான்னு சொல்லிட்டு போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜாலியாகவும் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. பிள்ளைங்கள என்ன தான் நம்ம இருந்து அனுப்பிச்சி விட்றதுக்கும் அவங்களா போய்க்கிறதுக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன தான் நம்ம அங்கே போய் நின்னாலும் மைண்டு ஃபுல்லாக அங்கே இருக்குது. எங்கள் மேம் வந்து காலையில் சாப்பாடு எங்களுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 இட்லியும் 2 பூரியும். நான் 1 பூரி போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். குழம்பு பாருங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு திரும்பவும் வேனில் ஏறி கிளம்பி போயாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் கொடிசியா மாலு. உள்ளே நிறைய இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. ஜூஸ் கடை இருந்தது. அவர் வந்து இந்த காலை உணவு இந்த மாதிரி பள்ளிகளுக்கு என்னென்ன செஞ்சுருக்காரோ அந்த பலகையெல்லாம் வச்சுருந்தாங்க. அறிவியல் இது அது எல்லாமே இருந்தது. நாங்கள் அதுக்குள்ளே போகவே இல்லைங்க. பாருங்கள், நிறையா பேரை ஃப்ரெண்ட்ஸும் பிடிச்சிட்டேன், தெரியாதவங்கெல்லாம் கூட. எஸ்எம்சி தலைவர் இந்த முன்னாடி போகிறக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னுரை ஆற்றிகிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் யாருன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, சேர் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்திருந்தாங்களாமா. அத்தனை சேரும் போட்டு அந்த சேர் மேலே ஒரு கவர் வச்சுருந்தாங்க, அதாவது மஞ்சப்பை. அந்த மஞ்சப்பைக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் மிக்சர், ஒரு பாக்கெட்டில் ஜிலேபி. இது 4மே போட்டு வச்சுருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, புதுசாகவும் இருந்தது. ஏன்னா மற்ற பக்கம் நான் பார்த்ததில்ல. நான் போன ஒரே இதுன்னா அது இதுதான். பிள்ளைங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க. ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி. ஏன்னா நாங்களாம் பின்னாடி உட்காந்துருந்தோம். கோவைக்கு வந்து முன்னாடி தான் இருந்தது. ஆனால் முன்னாடி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். 6 மணிக்கு எங்கள் ஃபங்க்ஷன் சொன்னாங்க. நாங்கள் கிளம்புனதே 7 மணிக்கு. அதனால லேட் ஆயிடுச்சு. பிள்ளைங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க, பரவாயில்ல. இவங்கெல்லாம் 11th 12th படிக்கிற பிள்ளைங்க தான். நல்லா டான்ஸ் ஆடிருந்தாங்க. எந்தெந்த ஊருன்னா ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கோவை, இந்த 4 மாவட்டம் சேர்த்து பின்னாடி போட்டிருக்கு பாருங்கள், பெற்றோர்களை கொண்டாடுவோம் இந்த இதில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டாலின் ஐயாவோட பையன் உதயநிதி அவங்க வந்து காணொளி மூலியமாக பேசினாங்க. அவங்க கொடுத்த அறிவுரையும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதிலே எனக்கு ரொம்ப சிரித்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அது என்ன இவர் பேசுனது, ஈரோடு மகேஷ் இருக்கார்ல, அவர் பேசும்போது ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அவர் ஒரே ஒரு காமெடி சொன்னார், அதை சொல்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாரும் வர்ற இந்த அக்காங்கெல்லாம் வரும்போது ஏதோ ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரியே வர்றாங்க அப்படின்னு சொன்னார். அது சிரித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசினார், கருத்துள்ளதாகவும் சொன்னார். அப்புறம் ஒரு அக்காலாம் கையை ஆட்டிக்கிட்டே இருக்குது, யாருக்கு ஹாய் சொல்லுதுன்னே தெரில. நானும் ஆட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப சிரிச்சிட்டோம். அப்புறம் ஒரு அக்கா இறங்கி கரும்பு ஜூஸ் கடைக்கே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்க வந்து நல்லா ஆடியிருந்தாங்க. இது வந்து ஊட்டி பக்கம் ஆடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. லே 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 அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. அது நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, பிள்ளைங்க வந்து நல்லா ஆர்வமாக இதிலெல்லாம் கலந்துக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு இது. அப்புறம் இந்த காவடி ஆட்டம், மாடு மரம் இது, அப்புறம் பறை இசை, இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சி நடந்தது. கிட்டத்தட்ட காலையில் நாங்கள் 7 மணிக்கு போனது
மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு நாங்கள் வரும்போது. எங்களுக்கு சாப்பாடெல்லாம் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த வேனில் போனோமோ அதே வேனில் எங்கள் சீட்டில் இருந்தது. அந்த சாப்பாடு வந்து எல்லாமே நல்லா இருந்தது. என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி, அதுவும் பாஸ்மதி அரிசியில். அப்புறம் கொஞ்சம் தயிர் சாதம், அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் போட்டு மசாலா, ஊறுகாய், சாம்பார் சாதம், கேசரி, வெங்காய தயிர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நிறையா இருந்தது. ஒரு ஆள் வந்து அது சாப்பிட முடியாது. 2 பேர், நானும் பக்கத்தில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. அந்த வெயில் அப்பா எவ்வளோ தூரம் நடந்தேன் தெரியுங்களா? முடியவே இல்லை. அதுவும் ஒரே மாதிரி பஸ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஎஸ்ன்னு சொல்லி போட்டு வருது. அப்புறம் நிறைய தனியார் ஸ்கூல் பஸ் தான் வந்தது. அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மஞ்சள் கலர். எந்த பஸ்ஸை பார்த்தாலும் மஞ்சள் கலர். அப்போ எது நம்ம பஸ் தெரியும்? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பஸ்ஸை தேடியே சுற்றிருக்கோம். அப்பா முடியல, டயர்டாக ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் அப்படியே உச்சி வெயில் அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. தலையே வலி ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்கிறது, காட்டுக்குள்ளே கொண்டு போய் கிரவுண்டில் உட்கார வச்ச மாதிரி இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்த வரைக்கும் ஒன்றும் தெரில. நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில் போகிறப்ப தான் அந்த ஃபீலே வந்தது. அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம் உள்ள. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்துட்டார். அன்பின் மகேஷ் பொய்யாமொழி வந்த உடனே அவர் உள்ளே வந்து பார்வையிட்டுட்டே வந்தார். அதாவது ஈரோட்டிலேருந்து, கோவையிலேருந்து, திருப்பூர்லேருந்து, அப்புறம் நீலகிரி, இவங்க 4 பேர் வந்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க. அதை வந்து ஐயா பார்வையிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தார். இடையில நிறையா குழந்தைகிட்டையும் பேசினார். என்ன பண்ணுறது, நாங்களாம் டிவியில் தான் அவரை பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நேரில் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. சரி, நான் வந்து இந்த மாதிரி கட்சி மீட்டிங் எதுக்குமே நான் போனது கிடையாது. அதனால் எனக்கு இது ஒரு புதுசாக தான் இருந்தது. அப்புறம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் டிவியில் தான் பார்த்தோம். ஆனாலும் ஸ்க்ரீனில் பார்த்தோம். அவர் வரும்போது அவரை பக்கத்தில் பார்த்தோம். நல்லா இருந்தது. ஆனால் அந்த ஈரோடு மகேஷ் தான் எப்படி வந்தாருன்னே தெரில, ஸ்டேஜில் உட்காந்துருந்தார். நல்லா இருந்துச்சு. இது வந்து லைவாக போடுவோன்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா வந்து நீலகிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து ரிப்பன் கட் பண்ணி தான் உள்ளே போனாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய பாராட்டு கொடுத்தாரு. பரவாயில்ல, முகம் சுளிக்காமல் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணார். நம்ம ஒரு சாதாரண மனுஷன் நமக்கே இருக்கும்போது அவங்கெல்லாம் அமைச்சர், அவங்களுக்கு இருக்காதா? ஆனாலும் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல. எனக்கு செய்தியில் இந்த பார்க்குற மாதிரிலாம் எனக்கு தெரில. அவர் நல்லா தான் இருந்தார். நல்லா தான் அவர் நடந்துக்கிட்டார். எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாரு. அப்புறம் இடையில இந்த பசங்கள்லாம் அந்த போலீஸ்காரங்க மாதிரி பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த ட்ரோன் மூலியமாகவும் வீடியோ எடுத்துச்சு மிஷினு. நாங்களும் பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை நான் பிடிச்சிட்டேன். பக்கத்தில் எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என் கூட சேர்ந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவர் வந்து பேசினார். அவர் வந்து நிறையா திட்டங்களை பற்றி சொன்னார். அப்புறம் நிறையா பேர் நன்கொடை கொடுத்துருக்கீங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெற்றோர்களாகிய எல்லோரும் நிறைய பேர் நன்கொடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ கோடி, 400க்கு மேலே தான் சொன்னாங்க. 443 கோடியே 63 லட்சத்தி அப்படின்னு சொல்லி வந்தது. அந்த காணொளி வந்து நல்லா இருந்துச்சு அதை கேட்கும்போது. இப்போ வந்து சார் ஐயா பேசுகிறாரு, ஈரோடு மகேஷ். அவர் பேசும்போது அவ்வளோ ஒரு சிரிப்பு. அப்படியே அரங்கமே அப்படி ஒரு குலுங்கி குலுங்கி சிரித்தாங்க. நல்லா பேசினார். நல்ல கருத்துள்ளதாகவும் சொன்னார். அவர் சொன்ன கருத்துலேயே நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு கருத்துன்னு பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு வந்து செல்லம் கொடுக்கக்கூடாது. நம்ம படுற கஷ்டத்தை குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது உண்மை தான். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் படுற கஷ்டத்தை என் பையன் படக்கூடாது, என் பொண்ணு படக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம படுற கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும்.
அதை வந்து நான் இவர் சொன்னதில் நான் அது நான் தப்பு பண்ணியிருக்கேன். இனிமேல் நம்ம திருத்திக்கணும். நம்ம பசங்களை தைரியமாக வளர்க்கணும். நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புனோம். அங்கே பாருங்கள் எத்தனை பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,000 பேருன்னு சொன்னாங்க. 2,500 பேருன்னு சொன்னாங்க. ஆனால் 3,000த்துக்கு என்ன 25,000 பேர் சொன்னாங்க. ஆமாம், அவங்க சொன்ன அளவோட ஜாஸ்தி தான் வந்திருப்பாங்க. வர பஸ்ஸெல்லாம் எடுக்கவே முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு நாங்கள் பஸ்ஸை தேட. அந்த பஸ்ஸு டிராஃபிக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனாலேயே லேட்டு. ரொம்ப இந்த பஸ்ஸில் ஏறுறதுக்குள்ளே தான் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே சேரீ எல்லாம் நனைஞ்சிருச்சு. எங்கள் கூட உட்காந்துருந்த பஸ்ஸில் உட்காந்து அத்தனை பேருக்கும் நனைஞ்சிருச்சு. கடைசியில் மேம் வந்து எங்களை எங்கே ஏற்றி விட்டாங்களோ அந்த இடத்துல இல்லாமல் எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து இறக்கி விட்டு நல்லா சந்தோஷமாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் எதுக்குனாலும் வாங்கன்னு சொல்லி நடந்துக்கிட்டாங்க. அதனால் சாப்பாடும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸு டிரைவர் அண்ணாவும் கரெக்டாக எங்களை எங்கே இறக்கி விடணுன்னு கேட்டு இறக்கி விட்டாங்க. அது பரவாயில்ல. நாங்கள் எஸ்எம்சிக்காரங்க எல்லாருமே இங்கே கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்டே இறங்கிக்கிட்டோம். இதுதான் இன்றைக்கி நடந்தது. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.